Welcome to Prabhu Max. So in the video la 12th Max la exercise 12.2 question number 7 fulfill discuss பண்ண போறோம். Question number 7 la actually 4 subdivisions இருக்கு. 4 subdivisions ஐயும் அப்படியே ஒரே வீடியோல சிங்கிளா பார்த்துடலாம். Verify whether the following compound proposition are tautologies or contradiction or contingency. கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸோட கன்க்ளூஷன் சொல்லுங்கள். அது டாட்டாலஜியாக இருக்கா, ஆர் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கா, ஆர் கண்டெண்டன்சியாக இருக்கா. டாட்டாலஜினா என்னது? இந்த லாஸ்ட் காலம் அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் வந்து த ஹோல் லாஸ்ட் காலம் ஃபுல்லாக ட்ரூவாக இருந்தது அப்படின்னா, ட்ரூத் வேல்யூவாக இருந்ததுன்னா கம்பல்சரி அது டாட்டாலஜி. இந்த லாஸ்ட் காலம் ஃபுல்லாக கான்ட்ரடிக்ஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அது கான்ட்ரடிக்ஷன். லாஸ்ட் காலம் ஃபுல்லாக எய்தர் டாட்டாலஜி நார் கான்ட்ரடிக்ஷன், டாட்டாலஜியாகவும் கான்ட்ரடிக்ஷனாகவும் இல்லாமல் இருக்கிற டேர்ம் எல்லாமே கண்டெண்டன்சி. அதாவது ட்ரூ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ட்ரூ இது மாதிரி டேர்மாக வர்றதெல்லாம் கண்டெண்டன்சி. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இந்த லாஸ்ட் காலம் தான் டிசைட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி நாம் அவங்க கொடுக்குற காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூத் டேபிள் போடணும். அந்த ட்ரூத் டேபிளோட லாஸ்ட் காலம் தான் இந்த கன்க்ளூஷனை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த லாஸ்ட் காலம் நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரூத் டேபிளில் ஒரு கொஸ்டினுக்கு பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7ல் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ சப்டிவிஷன் 1 ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட் சம் பாருங்கள். பி கன்ஜங்ஷன் கியூ ப்ராக்கெட் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். இது மாதிரி சம்மில் பி கன்ஜங்ஷன் கியூ கன்ஜங்ஷன் நெகேஷனா பி டிஸ்ஜங்ஷன் கியூ. ஓகேவா? இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட் பி அண்ட் கியூ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். பி எத்தனை தடவை வேணாலும் அவங்க ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலாம், கியூவை எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலாம். அதை பற்றி நோ ப்ராப்ளம். பி அண்ட் கியூ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை சார் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னா ஃபார்முலா 2n. ஸோ 2 இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட வேல்யூ 2 அப்ளை பண்ணிங்கன்னா 4 ரோஸ் தான் பாசிபிளாக வரும். ஓகேவா? ஸோ அப்போது நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க கொடுத்துருக்க பி அண்ட் கியூன்ற ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல எடுத்துடணும். ஓகேவா? பி ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கலாம், பாசிபிலிட்டி சொல்லிடுங்க. கியூ ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கலாம். இல்லைனா பி ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கலாம், கியூவும் ஃபால்ஸாக இருக்கலாம். ஆர் பி ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாகவும் கியூ ஃபால்ஸாக இருக்கலாம். ஆர் பி ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாகவும் கியூ வந்து ட்ரூவாகவும் இருக்கலாம். இவ்வளோதான் 4 பாசிபிலிட்டிஸ். இந்த 4 ரோஸ் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாசிபிலிட்டிஸை கிளியராக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு காலம் ஓப்பன் பண்ண கற்றுக்கணும். சரியா? பி ஃபஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் வேணும்னு பாருங்கள். பி கன்ஜங்ஷன் கியூ, ஸோ அதுக்காக ஒரு காலம். நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ராக்கெட் டேர்மாக ஃபஸ்ட் ஒன் கன்சிடர் பண்ணுங்கள். பி கன்ஜங்ஷன் கியூ. அடுத்து பி டிஸ்ஜங்ஷன் கியூ, அதுக்காக ஒரு காலம். இந்த பி டிஸ்ஜங்ஷன் கியூவை மறுக்கணும். நெகேஷனாக பி டிஸ்ஜங்ஷன் கியூ, அதுக்காக ஒரு காலம். லாஸ்ட்டு காலம் வந்து எப்போவுமே இந்த சம் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? போலாமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பி கன்ஜங்ஷன் கியூ, அதாவது பியையும் கியூவையும் இணைக்கணும். சரிங்களா? கன்ஜங்ஷன்னா கான்செப்ட் என்ன? ரெண்டுலேயும் ட்ரூ வந்தால் மட்டும் ட்ரூ வரும், மற்றதெல்லாம் ஃபால்ஸ் வரும். செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா கவனிக்கணும். பி கன்ஜங்ஷன் கியூனா என்ன? பிலையும் ட்ரூ இருக்கணும், கியூலையும் ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் வரும். பி டிஸ்டிங்ஷன் கியூ பாருங்கள். டிஸ்டிங்ஷன்னா என்னது? ரெண்டுலேயுமே ஃபால்ஸ் இருக்கணும். ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ். கரெக்டாக? ஸோ மற்றதுக்கெல்லாம் ட்ரூ. இதான் கான்செப்ட். சரியா? மெயின் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். பி கன்ஜங்ஷன் கியூனா ரெண்டுலேயும் ட்ரூ இருந்ததுன்னா ட்ரூ, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ். பி டிஸ்டிங்ஷன் கியூனா ரெண்டுலேயும் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ், மற்றதுக்கெல்லாம் ட்ரூ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்னது? பி டிஸ்டிங்ஷன் கியூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை அப்படியே மறுங்க அப்படிங்கிறாங்க. நெகேஷன் பாருங்கள். மறுத்தல்னா என்னது? இங்கே ட்ரூ வந்தால் ஃபால்ஸ், அப்படியே ஆப்போசிட். ட்ரூ வந்தால் ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ. ஸோ இங்கே ட்ரூ இருக்குது. நல்லா கவனிங்க. பி டிஸ்டிங்ஷன் கியூ இதை நெகேட் பண்ணணும். ஸோ நெகேஷனாக பி டிஸ்டிங்ஷன் கியூ இதை நம்ம இப்போ நெகேட் பண்ண போகிறோம். இங்கே ட்ரூ இருந்தால் இங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ இருக்கிறதுனால இதுலேயும் ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ, இதுலேயும் ஃபால்ஸ். ஸோ இங்கே ஃபால்ஸ், இதில் ட்ரூ. கிளியராக? நெகேஷனுங்கிறது டோட்டலாக மறுத்துருவோம். லாஸ்ட் காலம் பாருங்கள். எதை கன்சிடர் பண்ணணும்னு? பி கன்ஜங்ஷன் கியூ கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த காலம். கிளியராக? நெக்ஸ்ட் ஒன் நெகேஷனாக பி டிஸ்டிங்ஷன் கியூ கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த காலம். இந்த 2 காலமுக்கும் கன்ஜங்ஷன் பார்க்கணும். கிளியராக கற்றுக்கணும் லாஸ்ட் காலமை. ஸோ இந்த காலமுக்கும் இந்த காலமுக்கும் கன்ஜங்ஷன் பார்க்கணும். கன்ஜங்ஷன் என்னது? ட்ரூ வந்தால் ட்ரூவா, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ். ட்ரூ வருதான்னு பாருங்கள். இது 2 மட்டும்தான் பார்க்கணும். இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. ட்ரூ வந்தால் மட்டும்தானே ட்ரூ, மற்றதுக்கு எல்லாமே ஃபால்ஸ் தான். ஸோ இங்கே ட்ரூவே வரலை, அதனால் எல்லாத்துலேயுமே என்ன வந்துடும்? ஃபால்ஸ் வந்துடும்.
லாஸ்ட் காலம் ஃபுல்லாக இப்போ என்ன வந்திருக்கு, ஃபால்ஸ் வந்திருக்கா. கொஷின் என்ன கேட்டாங்க, அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டென்டென்சியா, டாட்டாலஜியா, ஆர் கான்ட்ரடிக்ஷனானு கேட்டாங்க. லாஸ்ட் காலம் ஃபுல்லாக ஃபால்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது கான்ட்ரடிக்ஷன். ஸோ இதை கன்க்ளூஷனாக இப்போ நீங்கள் சொல்லிடணும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் காலம், ஸோ கன்க்ளூஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ட்ரூத் டேபிள் கேட்கல, இந்த கன்க்ளூஷன் தான் கேட்டாங்க. கன்க்ளூஷனுக்கு தான் மார்க்கு. ஸோ இந்த லாஸ்ட் காலம் கண்டைன்ஸ் ஒன்லி ஃபால்ஸ், தேர்ஃபோர் திஸ் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். ஓகேவா. ஸோ கொஸ்டின் நம்பர் 7ல் சப்டிவிஷன் 1 முடிஞ்சது. சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 பாருங்கள். இங்கேயும் PQன்னு ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2n ஃபார்முலா. 2n ஆக்சுவலாக எத்தனை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 2. ஸோ 2² = 4. அப்போ 4 பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா. பாசிபிலிட்டிஸ் நம்ம கிளியராக தெரியும், இப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக சைடில் சொல்லிட்டேன் கான்செப்ட் வைஸ். ஸோ Pயோட பாசிபிலிட்டி ட்ரூவாக இருக்கலாம், Qவும் ட்ரூவாக இருக்கலாம், ஆர் P and Q ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கலாம், ஆர் இது ட்ரூவாகவும் இது ஃபால்ஸாகவும் இருக்கலாம், ஆர் இது ஃபால்ஸாகவும் இது ட்ரூவாகவும் இருக்கலாம். நீங்கள் கூட இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாமா சார்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் காமனாக எல்லோரும் இந்த ஆர்டரில் தான் எடுப்போம், அதனால் இந்த ஆர்டர்லேயே கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், காலம் ஓப்பன் பண்ண கற்றுக்கோங்க. சம்மில் போயிட்டு ப்ராக்கெட்ஸ் டேர்மை பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் P டிஸ்ஜங்ஷன் Q வேணும், ஸோ அதுக்காக ஒரு காலம். நெக்ஸ்ட் ஒன் நெகேஷன் P வேணும், அதுக்காக ஒரு காலம். நெக்ஸ்ட் ஒன் இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் இப்போ கண்டுபிடிச்சோம், இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் கன்ஜங்ஷன் பார்க்கணும், ஸோ அதுக்காக ஒரு காலம். லாஸ்ட்டில் இதோட ஆன்சருக்கு சரியா Qவை இம்ப்ளைஸ் பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டில் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். எப்போவுமே லாஸ்ட் காலம் வந்து கொஸ்டின் தான், அப்படியே வந்துடும். ஓகேவா, போகலாமா. ஸோ ஃபஸ்ட் ஒன் P டிஸ்ஜங்ஷன் Q சொல்லுங்கள். P டிஸ்ஜங்ஷன் Qனா டிஸ்ஜங்ஷன்னா ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், மற்றதுக்கு ட்ரூ. கரெக்டாக. ஸோ செக் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிவிட்டு போட்டுருங்க. ஓகேவா. P டிஸ்ஜங்ஷன் Q. அடுத்து நெகேஷன் P. Pயை மறுக்கணும். P இங்கே இருக்குது, இது அப்படியே மறுங்க. ட்ரூ வந்தால் ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ. ஸோ இங்கே ட்ரூ இருக்குது, இதில் ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ இருக்கிறதுனால இதில் ஃபால்ஸ். ஸோ இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூ. இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ. கிளியராக. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். P டிஸ்ஜங்ஷன் Q இந்த காலமுக்கும் நெகேஷன் P இந்த காலமுக்கும் கன்ஜங்ஷன் பார்க்கணும். கன்ஜங்ஷன்னா என்னது, ட்ரூ வந்தால் ட்ரூ, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ். இங்கே ட்ரூ ஏதாவது இருக்கா பாருங்கள், இந்த டேர்மில் இருக்குது. ஸோ ட்ரூ வந்தால் மட்டும் ட்ரூ, மற்றதுக்கு ஃபால்ஸ். செக் பண்ணிவிட்டு போடணும். இதுலேயும் பார்த்தாச்சு. ஸோ கன்ஜங்ஷன் பார்க்கணும், இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் கன்ஜங்ஷன் பார்க்கணுன்னா ட்ரூ வந்தால் மட்டும் ட்ரூ. கன்ஜங்ஷனாக கான்செப்டாக தானே. ஸோ ட்ரூ இங்கே மட்டும்தான் இருக்குது, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்ன நல்லா கவனிங்க, இம்ப்ளைஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இம்ப்ளைஸ்னால் எந்த டேர்ம் ஆரம்பிக்கிறீங்களோ அதோட வேல்யூ ட்ரூவாக இருக்கணும். எந்த டேர்மில் இம்ப்ளைஸ் போய் முடியுதோ அதோட டேர்ம் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ். அப்போ நல்லா கவனிங்க, இந்த டேர்மோட ஆன்சர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதோட வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், போய் சேர்ற Qவோட வேல்யூ ஃபால்ஸாக இருக்கணும். இதானே Q, இது ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ இதுலேருந்து ஆரம்பிங்க. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், போய் சேர்ற இடம் Q வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ இதில் ட்ரூ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அங்கே Q வேல்யூ பாருங்கள், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் சொல்லலாம். இல்லையே, அங்கேயும் ட்ரூ தானே இருக்குது. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே இல்லை. ஏன்னா நல்லா கவனிங்க, ஆரம்பிக்கிற இடம் ட்ரூவாக இருக்கணும். அப்போ இதுதான் ஸ்டார்டிங், இதுலேருந்து தான் இம்ப்ளைஸ் Q. தமிழில் சொல்லப்போனால் இதிலிருந்து இது சரியா. அப்போ இதோட வேல்யூ தான் முதல்ல பார்க்கணும். இந்த டேர்மோட ஆன்சர் கான்செப்ட் என்ன, ட்ரூவாக இருக்கணும், போய் சேர்ற இடம் Q வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ் வரும். ஸோ இதுலேருந்து பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் வரணும். ட்ரூ இல்லை, இங்கே மட்டும் ட்ரூ இருக்குது, ஆனால் ஃபால்ஸ்க்கு போகணும், அதுலேயும் இல்லை. அந்த ஒரு இடத்துல தான் ட்ரூ இருக்குது, வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ எல்லாத்துலேயுமே கம்பல்சரியாக ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். ஸோ மற்றதுக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரூ. கிளியரா. ஸோ எல்லாமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே ட்ரூவாக இருக்குன்னா நாம் கன்க்ளூஷன் சொல்லிடணும். லாஸ்ட் காலம்ஸ் கண்டைன்ஸ் ஒன்லி ட்ரூ, ஸோ திஸ் இஸ் ஏ டாட்டாலஜி. ஓகேவா. ஸோ கன்க்ளூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ லாஸ்ட் காலம் கண்டைன்ஸ் ஒன்லி T, ஸோ திஸ் இஸ் ஏ டாட்டாலஜி. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ கொஸ்டின் நம்பர் 7ல் சப்டிவிஷன் 3 பார்க்கணும். ஓகேவா. PQன்னு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கம்பல்சரியாக இதுக்கு 4 ரோஸ் தான் வரப்போகுது, அதில் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா PQ எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் அது 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ பாசிபிலிட்டி என்ன, பாசிபிலிட்டியை ஃபஸ்ட்டில் சொல்லிடுங்க. P ஸ்டேட்மெண்ட், Q ஸ்டேட்மெண்ட் ஒரு பாசிபிலிட்டி. நான் கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருக்கலாம், ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸாக இருக்கலாம், ஆர் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாகவும் செகண்ட் ஒன் ஃபால்ஸாகவும் இருக்கலாம்,
ஆர் ஃபஸ்ட் ஒன் ஃபால்ஸ் ஆகும், செகண்ட் ஒன் ட்ரூவாக இருக்கலாம். இந்த பாசிபிலிட்டி எல்லா சம்முக்கும் வந்துடணும், 4 பாசிபிலிட்டி வர்றப்பெல்லாம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக கீழே மார்க் கிடையாது, ஏன்னா இந்த பாசிபிலிட்டி எல்லாருமே கம்பல்சரி எடுக்கிறதானே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன, பி இம்ப்ளைஸ் கியூ. பி இம்ப்ளைஸ் கியூனா இப்போ தான் கான்செப்ட் பார்த்தேன். பி இம்ப்ளைஸ் கியூனா நல்லா கவனிக்கணும், எங்கே ஆரம்பிக்கிறோமோ பி அது வந்து ட்ரூவாக இருக்கணும், எங்கே போய் முடியுதோ அது வந்து ஃபால்ஸாக இருக்கணும். அப்போ தான் இம்ப்ளைஸோட வேல்யூ ஃபால்ஸ் வரும். ஓகேவா, ட்ரூ இம்ப்ளைஸ் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ பி இம்ப்ளைஸ் பி, பியில் தான் ஆரம்பிக்குது, அது ட்ரூவாகவும் கியூ ஃபால்ஸாகவும் இருக்கணும். பி ட்ரூவாகவும் கியூ ஃபால்ஸாகவும் இருக்கிறது இந்த ஒரு பிளேஸ் தான். ஸோ இதுக்கு மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றதுக்கெல்லாம் ட்ரூ. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று நெகேஷன் பி. பியை மறுங்க, அப்படியே மறுத்துருங்க, நெகேட் பண்ணிடுங்க. ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், ட்ரூ இருக்கிறதுனால ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ, ஃபால்ஸ் இருக்கிறதுனால ட்ரூ. கிளியராக. நெக்ஸ்ட் ஒன்று என்ன, நெகேஷன் பிக்கும் கியூவுக்கு இம்ப்ளைஸ் பார்க்கணும். இது நெகேஷன் பி, இதுலேருந்து கியூவுக்கு இம்ப்ளைஸ் பார்க்கணும். நல்லா கவனிங்க, நெகேஷன் பியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இம்ப்ளைஸ்னாலே இந்த கான்செப்ட் தான். ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், ஆரம்பிக்கிற இடம் நெகேஷன் பி. ஸோ அப்போ இங்கேருந்து ட்ரூ ஃபால்ஸ் பார்க்கணும், இதுலேருந்து கியூவுக்கு ட்ரூ ஃபால்ஸ் பார்க்கணும். இந்த ரெண்டு காலம் ட்ரூ ஃபால்ஸ் வரணும், இல்லை ட்ரூ ஃபால்ஸ் வரணும், இல்லை ட்ரூ ஃபால்ஸ் வரணும், இல்லை ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் ஃபால்ஸ், மற்றதுக்கெல்லாம் ட்ரூ. கரெக்டாக இந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆரம்பிக்கிற இடம் ட்ரூவாக இருக்கணும், எண்ட் ஆகிற இம்ப்ளைஸ் டேர்ம் ஃபால்ஸாக இருந்தால், ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டில் இங்கே எந்த டேர்ம் சொல்கிறாங்களோ அதோட டேர்ம் ட்ரூவாக இருக்கணும், போய் முடிகிற இடம் கியூ ஃபால்ஸாக இருக்கணும். அவ்வளோதான், இந்த டேர்ம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று என்னது, சம் என்ன கொடுத்துருக்காங்க, பி இம்ப்ளைஸ் கியூவுக்கும், அதாவது இந்த காலமுக்கும், சரியா தேர்ட் காலமுக்கும், இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த காலமுக்கும், சரியா இந்த 2 காலம்ஸுக்கும் நம்ம என்ன பார்க்கணும், இஃப் அண்ட் லீஃப் பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். இஃப் அண்ட் லீஃப்னா கான்செப்ட் என்ன, ரெண்டுக்குமே எப்பெல்லாம் ஈக்குவல் வேல்யூஸ் வருதோ அங்கெல்லாம் ட்ரூ, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ் வரும். அதாவது இந்த டேர்மும் இந்த டேர்மோட ஆன்சரும் ட்ரூவாகவே இருந்ததுன்னா, இது ட்ரூ ட்ரூ இருந்ததுன்னா ட்ரூ, இதோட வேல்யூ ஃபால்ஸ், இதோட வேல்யூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தாலும் ட்ரூ. இதானே கான்செப்ட்டு, இஃப் அண்ட் லீஃப் கான்செப்டை தானே. அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டில் இந்த டேர்ம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள், இது ரெண்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஈக்குவல் வேல்யூஸ் வந்தால் ட்ரூ, அவ்வளோதான். ட்ரூ ட்ரூ வந்தால் ட்ரூ, சரியா, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ் வரும். அடுத்து பாருங்கள், ஈக்குவல் வேல்யூஸ் வந்தால் மட்டும் ட்ரூ, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ வந்திருக்கு, மாறி இருக்குல்ல, ஸோ இதுக்கு ஃபால்ஸ். ட்ரூ ட்ரூ வந்திருக்கு, ஈக்குவல் வேல்யூஸ் வந்திருக்கா, ட்ரூ. இங்கே மாறி இருக்கா, ஸோ இதுக்கு ஃபால்ஸ். புரியுதா, ஈக்குவல் வேல்யூஸ் வர்றப்போ மட்டும் ட்ரூ, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ். ஸோ இங்கே ஈக்குவல் வேல்யூஸ் இந்த 2 டேர்ம்ஸ் தானே பார்க்கணும். இந்த 2 டேர்ம்ஸில் ஈக்குவல் வேல்யூஸ் ட்ரூ ட்ரூ வந்தால் ட்ரூ, இதில் இல்லை ஃபால்ஸ், இதில் இருக்குது ட்ரூ ட்ரூ இருக்கிறதுனால ட்ரூ, இதில் இல்லை ஃபால்ஸ். ஸோ இந்த ட்ரூ ஃபால்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் டாட்டாலஜி, எல்லாமே ஃபால்ஸாக இருந்தால் கண்டென்டென்சி கான்ட்ரடிக்ஷன், ட்ரூ ஃபால்ஸ் இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாறி வர்றப்போ வித் திஸ் இஸ் கண்டென்டென்சி. ஓகேவா, ஸோ கன்க்ளூஷன் very very important one. The last column contains true and false, therefore this is a contingency. true false மாறி மாறி வருதுன்னா கண்டிப்பாக இது contingency. ஓகேவா, ஸோ அதில் லாஸ்ட் 4th subdivision பார்க்கலாமா. ஸோ 4th subdivision பாருங்கள், PQR 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை ரோஸ் வருதுன்னு பார்க்கணுன்னா ஃபார்முலா 2n. ஸோ 2 பவர் இந்த எண்ணுங்கிறது எத்தனை ரோஸ் எத்தனை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணணும். PQRனு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ n வேல்யூ 3, 2 கியூப்னா அப்போ 8. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் 8 ரோஸ் வரணும், எனக்கு 8 பாசிபிலிட்டிஸ் வரணும். ஸோ ஓகேவா, ஸோ அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் PQR இது வரைக்கும் பார்த்த 3 சம்ஸ்லையும் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், அதனால் PQ மட்டும்தான் பாசிபிலிட்டி. இங்கே 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம பாசிபிலிட்டி கொடுக்கணும். எப்படி பாசிபிலிட்டிங்கிறத ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் 3 ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூவாக இருக்கணும், அடுத்து 2 ட்ரூவாக இருக்கணும், அடுத்து ஃபால்ஸாக இருக்கணும், இப்படி தான் மாறி மாறி வரும். ஆக்சுவலாக அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அதனால் 8 ஸ்டேட்மெண்ட் 8 ரோஸ் வர்றப்பெல்லாம் நீங்கள் ஆர்டராக Pயில் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 ட்ரூ போடுங்க கண்டினியூவாக, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அடுத்து ஒரு 4 ஃபால்ஸ் கொடுங்க கண்டினியூவாக. நெக்ஸ்ட் ஒன் இது ஆல்டர்னேட்டிவ், அப்படியே 2 ரெடியூஸ் பண்ணுங்கள். 2 ட்ரூ, அடுத்து 2 ஃபால்ஸ். உங்களுக்கு இது கரெக்டாக கொடுத்துரும், பாசிபிலிட்டிஸை கரெக்டாக கொடுத்துரும். ஓகேவா, 2 ட்ரூ, அடுத்து 2 ஃபால்ஸ். ஓகேவா,
அடுத்து என்ன பண்ணுங்கள், இன்னும் குறைங்க, ட்ரூ ஃபால்ஸாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி 8 rows வர்றப்பெல்லாம் இந்த பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்க்ரீனாக கொண்டு வர முடியல, ஸோ அதனால் லாஸ்ட் 2 rows வந்து ரெடியூஸ் ஆகுது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பி இம்ப்ளைஸ் சம்லேருந்து காலம் செப்பரேட் பண்ணுங்கள். சம் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டில் பி ப்ராக்கெட்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ப்ராக்கெட்ஸை தான் நம்ம இங்கே ஒவ்வொரு காலமாக கொண்டு வரப்போம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், பி இம்ப்ளைஸ் கியூ, அதுக்காக ஒரு காலம். அடுத்து கியூ இம்ப்ளைஸ் ஆர், அதுக்காக ஒரு காலம். அடுத்து பி இம்ப்ளைஸ் ஆர் வேணும், அதுக்காக ஒரு காலம். அடுத்து ஃபஸ்ட்டில் இந்த ப்ராக்கெட்ஸை முடிச்சுருங்க. பி இம்ப்ளைஸ் கியூ இந்த ஆன்சருக்கும், கியூ இம்ப்ளைஸ் ஆர் இந்த ஆன்சருக்கும் கன்ஜங்ஷன் பார்த்துருங்க. லாஸ்ட்டில் இதோட ஆன்சருக்கும் பி இம்ப்ளைஸ் ஆர் இந்த ஆன்சருக்கும் இம்ப்ளைஸ் அகைன். ஸோ சம் லாஸ்ட் காலமில் வந்துடும். ஓகேவா? ஸோ போகலாமா? ஃபஸ்ட் ஒன்று வந்து பி இம்ப்ளைஸ் கியூ பாருங்கள். இம்ப்ளைஸ்னால் என்ன, பியோட வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், கியூவோட வேல்யூ ஃபால்ஸாக இருக்கணும். இம்ப்ளைஸ்னால் அதானே கான்செப்ட். ஆரம்பிக்கிற இடம் ட்ரூவாகவும் போய் சேர்கிற இடம் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஃபால்ஸ் வரும். ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ் வரும், மற்றதுக்கு ட்ரூ வந்துடும். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், பிக்கும் கியூக்கும் தான் பார்க்கணும். இது ரெண்டும் ட்ரூ, இது ரெண்டும் ட்ரூ. இதில் ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, அப்போ இதுக்கு மட்டும் ஃபால்ஸ். இதுலேயும் ட்ரூ ஃபால்ஸா, அப்போ இதுக்கு மட்டும் ஃபால்ஸ். இங்கே ட்ரூ, இது போய் சேரணும் ஃபால்ஸாக இருக்கணும். அடுத்து எதுவுமே இல்லை. ஸோ மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், செக் பண்ணிவிட்டு ட்ரூ கொடுத்துருங்க. ஸோ இந்த இம்ப்ளைஸ் கான்செப்டில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதை மட்டும் ஸ்டடி பண்ணிக்கணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இம்ப்ளைஸ்னால் என்ன, ஆரம்பிக்கிற இடம் ட்ரூவாக இருக்கணும், போய் சேர்கிற கியூ ஃபால்ஸாக இருக்கணும். ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் இம்ப்ளைஸ் ஃபால்ஸ் வரும். ஓகேவா? மற்றதுக்கெல்லாம் ட்ரூ வரும். அடுத்து கியூ இம்ப்ளைஸ் ஆர் பாருங்கள். இதில் இந்த கியூலேருந்து இம்ப்ளைஸ் ஆர் பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு காலம், அப்போ இங்கே கியூ ட்ரூவாக இருக்கணும், போய் சேர்கிற ஆர் ஃபால்ஸாக இருக்கணும். ஓகேவா? கியூ ட்ரூவாகவும் ஆர் ஃபால்ஸாகவும் இருக்கணும். நல்லா கவனிங்க, இது ட்ரூ, இது ஃபால்ஸாக இருக்கணும். இல்லை, இது ட்ரூ, இது ஃபால்ஸாக இருக்குது, ஸோ ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் இல்லை, இந்த பிளேஸில் இருக்குது பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ். மற்ற எதுக்குமே இல்லை. ஸோ அடுத்ததுக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரூ 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 கொடுத்துருங்க. லாஸ்ட் 2 காலம்ஸ் நான் போடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ பி இம்ப்ளைஸ் ஆர், அதாவது பி இங்கே இருக்குது பாருங்கள், தேர்டு காலமில் இருக்குது ஆர். பியிலேருந்து ஆருக்கு இம்ப்ளைஸ் பார்க்கணும், அதாவது பியில் ட்ரூ இருக்கணும், ஆரில் ஃபால்ஸ் இருக்கணும். இல்லை, இந்த டேர்மில் இருக்கா, ட்ரூலேருந்து ஃபால்ஸ், அப்போ இதுக்கு ஃபால்ஸ் வந்துடும். ட்ரூ ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், பிக்கும் ஆருக்கும் ட்ரூ ஃபால்ஸ் இங்கே இருக்குது, அப்போ இதுக்கு ஃபால்ஸ் வந்துடும். சரியா? வேறு எங்கே ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, இல்லை. ஸோ மற்றதுக்கெல்லாம் ட்ரூ. ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? டவுட் இல்லையே? நெக்ஸ்ட் ஒன்று என்னது பாருங்கள், பி இம்ப்ளைஸ் கியூ இங்கே இருக்குது, இந்த ஆன்சருக்கும் கியூ இம்ப்ளைஸ் ஆர் இந்த ஆன்சருக்கும் கன்ஜங்ஷன் பார்க்கணும். ரெண்டு பக்கத்தில் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. கன்ஜங்ஷன்னா என்னது, கன்ஜங்ஷன் ட்ரூ ட்ரூ வந்தால் மட்டும் ட்ரூ. கரெக்டாக? இது ரெண்டுலேயும் ட்ரூ ட்ரூ வந்தால் மட்டும் ட்ரூ, மற்றதுக்கு ஃபால்ஸ். ட்ரூ ட்ரூ வருதான்னு பார்த்துட்டே இந்த பிளேஸில் இருக்குது. இந்த லாஸ்ட் 2லையும் ட்ரூ தான் வரும், ஏன்னா லாஸ்ட் 2வையும் பாருங்கள் ட்ரூ ட்ரூ தான் இருக்குது. கிளியரா? ஸோ மற்றதுக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் கொடுத்துருங்க. ட்ரூ ட்ரூ வந்தால் மட்டும்தானே ட்ரூ கன்ஜங்ஷன்னா. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் கிளியராக நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஓகே தானே? இப்போ லாஸ்ட் ஒன் வாங்க. லாஸ்ட் ஒன் கிளியராக என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஆன்சருக்கும் இந்த ஆன்சர் இங்கே இருக்கா, இந்த ஆன்சருக்கும் பி இம்ப்ளைஸ் ஆர் கான்செப்ட் இங்கே இருக்கா, நல்லா கவனிங்க. இதுக்கும் இம்ப்ளைஸ் பார்க்க போகிறோம். இம்ப்ளைஸ்னாலே ப்ராப்ளம். சரியா? நல்லா கவனிங்க. இம்ப்ளைஸுங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் ட்ரூவாக இருக்கணும், அதாவது இதோட வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், இந்த காலம்னு பார்க்கணும், இதோட வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், போய் சேர்ற இந்த காலமோட ஆன்சர் ஃபால்ஸாக இருக்கணும். ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ் வரும். இதுலேருந்து பார்க்கணும், ட்ரூ ஃபால்ஸ் இல்லை, 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 ட்ரூ ஃபால்ஸ் வரல. ஸோ எதுலேயுமே ட்ரூ ஃபால்ஸ் இல்லைன்றதுனால கண்டிப்பாக அப்போ எல்லாத்துக்குமே என்ன ஆகிடும், நல்லா கவனிங்க, ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். ஸோ மற்றதுக்கெல்லாம் ட்ரூ. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே என்ன ஆகும், ட்ரூத் வேல்யூ டி தான் வந்துடும். கிளியரா? ஸோ லாஸ்ட் காலம் ஃபுல்லாக கண்டைன்ஸ் ஒன்லி ட்ரூ. ஓகேவா? So now the conclusion, last column contains only truth value t. So this is a tautology. Okay va? Thank you.